அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். மாசில்லா குழந்தைகள் கிறிஸ்துவுக்காக கொல்லப்பட்டார்கள். அவர்கள் மாசற்ற செம்மறியை பின்பற்றுகிறார்கள். ஆண்டவரை உமக்கு சாட்சி என என்றும் அவர்கள் உரைக்கின்றனர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இந்த அன்னையாம் திருச்சபை புனித மாசில்லா குழந்தைகளுடைய மறைசாட்சியுடைய விழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவரையும் இருக்கரப்பறித்து அழைக்கிறது. இயேசுவுக்காக 2 வயதுக்குட்பட்ட எத்தனையோ குழந்தைகள் தங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள் தங்களுடைய மறைசாட்சி வழியாக. இந்த குழந்தைகள் அனைவரும் இயேசு என்று அதில் ஒருவராக இயேசு இருப்பார் என்ற எண்ணத்தோடு ஏரோது மன்னன் இந்த குழந்தைகளை கொன்று குவித்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அன்று அந்த குழந்தைகள் பாதுகாத்து நம் அனைவருடைய மீட்பிற்காக அவர்கள் தங்கள் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். இதோ இந்த குழந்தைகளைப் போல அல்லாமல் நாமும் இந்த மண்ணுலகிலே முதலில் நம்முடைய மீட்பிற்காக நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். அப்பொழுதுதான் நாம் அடுத்தவருடைய மீட்பிற்காக நம்மை அர்ப்பணிக்க முடியும் என்ற மனநிலையோடு இந்த திருப்பலியிலே கொண்டாடுவோம். திருப்பலி ஒப்புகளுக்கு தகுதி பெறும் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் அமைந்திருக்க வைத்திருந்த பாவங்களை மன்னித்திறமைகளை வாழ்ந்து கழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மறைசாட்சியரான மாசில்லா குழந்தைகள் உமது புகழை வாய்மொழியால் அல்ல தங்கள் இறப்பினால் எடுத்துரைத்து உள்ளார்கள். நாங்கள் நாவினால் அறிக்கையிட நம்பிக்கை எங்கள் செயலிலும் வாழ்விலும் விளங்க அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும்.
திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைச்சிற்று தொடர்கள் 5 முதல் அதிகாரம் 2 இறைச்சி திருவசனங்கள் 2 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கேட்டறிந்து உங்களுக்கு அறிவிக்கும் செய்தி இதுவே. கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவரிடம் இருள் என்பதே இல்லை. நாம் இருளில் நடந்து கொண்டு அவருடன் நமக்கு நட்புறவு உண்டு என்போம் என்றால் நாம் பொய்யராவோம், உண்மைக்கேற்ப வாழாதவராவோம். மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். மேலும் அவர் மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். ஆனால் பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம், உண்மையும் நம்மிடம் இராது. மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலுமிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மை உள்ளவர். நாம் பாவம் செய்யவில்லை என்போம் என்றால் அவரை பொய்யராக்குவோம், அவருடைய வார்த்தை நம்மிடம் இல்லை என்றாகும். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆயினும் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார். அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே. நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல, அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் 124. பல்லவி. வேடர் கண்ணியில் நின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். வேடர் கண்ணியில் நின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். ஆண்டவர் நம் சார்பாக இருக்கிறார்விடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்தபோது அவர்களது சினம் நம்மேல் மூண்டபோது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். பல்லவி. வேடர் கண்ணில் நின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். அப்பொழுது வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும், பெருவெள்ளம் நம்மீது புரண்டோடி இருக்கும், கொந்தளிக்கும் வெள்ளம் நம்மீது பாய்ந்தோடி இருக்கும். பல்லவி. வேடர் கண்ணில் நின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். கண்ணி அருந்தது, நாம் தப்பி பிழைத்தோம். ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே. பல்லவி. வேடர் கண்ணில் நின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். வாழ்த்துரை. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நீர் என போற்றுகிறோம். மறை சாட்சியரின் பெண் குழுவும் நிறைவாய் உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. ஞானிகள் திரும்பி சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும், ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப் போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தால், இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது.
ஞானிகள் தன்னை ஏமாற்றியதை ஏரோது கண்டு மிகுந்த சீற்றம் கொண்டான். அவன் அவர்களிடம் கருத்தாய் கேட்டறிந்ததற்கு ஏற்ப காலத்தை கணக்கிட்டு பெத்லகேமிலும் அதன் சுற்றுப்புறவெங்கும் ஆள்களை அனுப்பி 2 வயதும் அதற்குட்பட்டவையுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான். அப்பொழுது ராமாவிலே ஒரு குரல் கேட்கிறது, ஒரே புல்லும் பேரழுகையுமாய் இருக்கிறது. ராக்கேல் தன் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கின்றார். ஆறுதல் பெற அவர் மறுக்கிறார், ஏனெனில் அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது நிறைவேறியது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஏரோது பெத்லகேமில் எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு பெருவிழாவை கோலாகலமாக மகிழ்ச்சியாக கொண்டாடி மகிழ்ந்த நாம் நேற்றைய தினத்தில் திருக்குடும்ப திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்தோம். அன்னை மரியாள், இயேசு, சூசை, இந்த 3 நபர்களும் இந்த மண்ணுலகில் வாழ்ந்த வாழ்க்கையை நம்முடைய குடும்பத்தின் வாழ்வாக ஏற்று வாழ வேண்டும் என்று அன்னையாம் திருச்சபை நேற்றைய தினத்தில் உங்களுக்கும் எனக்கும் திருவழிபாட்டின் வழியாக வெளிப்படுத்தியது. இப்படி குழந்தை இயேசு, அன்னை மரியாள், ஆண்டவர் சூசையும் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருந்த இந்த திருக்குடும்ப திருவிழாவை முடித்து இன்றைய நாளிலே மாசில்லா குழந்தைகளுடைய மறைசாட்சியினுடைய விழாவை நினைவு கூற அன்னையாம் திருச்சபை உங்களுக்கும் எனக்கும் அழைப்பு கொடுக்கிறது. திருச்சபையினுடைய புனிதர்களுடைய வரலாற்றிலே நாம் அனைவரும் வாசிக்க கேட்கின்றோம். எத்தனையோ புனிதர்கள் ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்த நிகழ்வினை நாம் வாசிக்க கேட்கின்றோம். குறிப்பாக இயேசுவின் சீடர்கள் அனைவருமே யோவானை தவிர மறை சாட்சியராக தங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள். அவர்கள் பயந்து ஒளிந்து இருட்டறையில் பதுங்கி கிடக்கின்ற தருணத்திலே ஆண்டவருடைய ஆவியானவர் நெருப்பு நாக்கு வடிவிலே அவர்கள் மீது இறங்கி வருகிற பொழுது மனதைரியத்தை பெற்றவர்களாக இயேசுவின் சாட்சிகளாக வாழ வேண்டும் என்பதற்காக இருட்டறையிலிருந்து வெளியே வந்து இயேசுவினுடைய போதனைகளை போதித்து அவர்கள் அனைவருமே மரணத்தை தழுவினார்கள். மறை சாட்சியர்களாக சிலுவையில் அறையப்பட்டதும், தோல் உரிக்கப்பட்டதும், கல்லால் எரிந்து கொள்ளப்பட்டதும், ஈட்டியால் குத்தப்பட்டதும், இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் இந்த அனைத்து சீடர்களுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தங்களை மறை சாட்சியர்களாக அர்ப்பணித்தார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த அன்னையாம் திருச்சபையிலே எத்தனையோ புனிதர்கள் மறை சாட்சியர்களாக இயேசுவுக்கு தங்களை அர்ப்பணித்ததை நாம் திருச்சபையின் வரலாற்று நிகழ்வுகளிலே, புனிதருடைய வரலாற்று நிகழ்வுகளை வாசிக்கின்றோம். இவர்கள் அனைவருமே அறிந்து தெரிந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு தங்கள் வாழ்வையை அர்ப்பணித்தார்கள். ஆனால் இன்று நீங்களும் நானும் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, இந்த மாசில்லா குழந்தைகள் அனைவருமே இயேசுவை அறிந்திருந்தார்களா? இயேசு யார் என்று அவர்களுக்கு தெரியுமா? அவர்கள் மரணிக்கப் போவதை கூட அவர்களுக்கு தெரியுமா? ஒன்றும் அறியாத மாசில்லா குழந்தைகள். இந்த குழந்தைகள் எதற்காக கொல்லப்பட்டார்கள் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெள்ளத் தெளிவாக சொல்லுகிறது. ஏரோது மன்னன் தன் பதவியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய வாழ்நாளிலே எப்பொழுதும் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக, அடுத்தவர்கள் தன்னை புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், தன்னுடைய அரசாட்சிக்கு கீழே அனைத்து மக்களும் இருக்க வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு ஒன்றும் அறியாத குழந்தைகளை கொன்று குவிக்கின்றான் தன்னுடைய மன்னக ஆசைக்காக. எத்தனை ஆண்டுகள் அவன் வாழ்ந்துவிட முடியும்? அவனுடைய வாழ்வு நாளைய தினத்தில் நிச்சயம் என்பது, நிரந்தரம் என்பது கூட இல்லை. ஆனால் இருப்பினும் நான் இறக்கின்ற வரையில் இந்த அரசவையிலே இந்த நாற்காலியின் மீது நான் அமர்ந்து மனிதர்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக என்னுடைய பதவிக்கு இன்னொரு குழந்தை பிறந்து விட்டதா என்று இயேசுவை ஒரு எதிரியாகத்தான் அவன் உற்று நோக்கினானே ஒழிய அதன் காரணமாக குழந்தைகளை கொன்று குவித்திருக்கின்றான்.
2 வயதும் அதற்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் பெத்லகேம் அதை சுற்றி இருக்கிற எல்லா பகுதிகளிலுமே கொன்று குவித்தான். மனிதன் என்பது வேறு, இறைவனுடைய திட்டம் வேறு. அவன் எதற்காக குழந்தைகளை கொன்றானோ அதில் ஒரு குழந்தையாவது இயேசுவாக இருக்கும் என்று நினைத்து கொன்றான். ஆனால் இறைவனுடைய திட்டம் நம் அனைவருடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும் என்பதற்காக இயேசுவை சூசையினுடைய கனவிலே சொல்லி எகிப்துக்கு எடுத்துச் செல்ல கடவுள் ஆணையிடுகிறார். அபிப்பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வுகள் இவ்வாறு தான் சென்று கொண்டிருக்கின்றன. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படியும் பாதுகாக்கப்பட்டு நம் அனைவருக்காகவும் தன்னுடைய பணி வாழ்வை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே மரணித்தான், நமக்காக உயிர்த்தெழுந்தான். இப்படி இந்த மண்ணுலகிலே மனிதனாக பிறந்து நம் அனைவருக்கும் 3 ஆண்டுகள் பணி செய்து இறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று இந்த குழந்தைகள் தனக்காக மரித்திருக்கிறார்கள் என்று அவர்களை நினைவு கூற அழைப்பு கொடுக்கின்றாரே. இந்த குழந்தைகளை நாம் நினைவு கூறுவோம். அதோடு இன்றைய காலகட்டங்களிலே இந்த மாசில்லா குழந்தைகளைப் போல இன்றைய காலகட்டங்களில் எத்தனை குழந்தைகள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், அன்று ஏரோது அரசன் தன் பதவிக்காக குழந்தைகளை கொன்றான். இன்று நம் ஆசைகளுக்காக, நம்முடைய யதார்த்த குணங்களுக்காக, புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகளுக்காக எத்தனையோ குழந்தைகளை நாம் கொன்று குவித்து கொண்டிருக்கின்றோம். கருவறையில் எத்தனை குழந்தைகள் கொல்லப்படுகின்றன, பிறந்த பிறகு எத்தனை குழந்தைகள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதற்கு காரணம் நம்முடைய தனிப்பட்ட ஆசைகள் வழியாகத்தான். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தவறான வாழ்க்கையினால் கருவறையில் உருவாக்குகின்ற குழந்தைகளை கொண்டு குவித்துக் கொண்டிருக்கின்றான். எங்கே இந்த குழந்தை பிறந்து விட்டால் என்னுடைய பெயர் கெட்டு போய்விடுமோ, நான் சமுதாயத்தில் உயர்ந்தவனாக வாழ்ந்துவிட முடியாது என்ற ஆதங்கத்தினால் கருவில் உருவாகக்கூடிய எத்தனை குழந்தைகளை எத்தனை வாலிபர்கள் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏரோது அரசன் பதவிக்காக குழந்தையை கொன்றான். இங்கே தன்னுடைய சுயநலத்திற்காக குழந்தைகளை கொன்று குவித்துக் கொண்டிருக்கின்றோம். பிறந்திருக்கின்ற குழந்தையை வளர்க்க முடியாத தருணத்தினால், பொருளாதார சீர்கேட்டினால், தன்னுடைய வறுமையின் கோட்டில் இருப்பதினால் எத்தனை குழந்தைகளை அனாதை ஆசிரமங்களிலே கொடுத்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் என்ன தவறுகள் செய்தார்கள்? பிறந்திருக்கின்ற குழந்தைகளை குப்பை தொட்டியிலும் அனாதை ஆசிரமங்களிலும் விட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்களே, அந்த குழந்தைகள் செய்த தவறுகள் என்ன? தன்னுடைய சுயநலத்திற்காக இப்படி குழந்தைகளை அழித்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா? இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்றால், செல்லமாக வளர்த்து கொண்டிருக்கின்ற நம்முடைய குடும்பங்களிலே எத்தனை குழந்தைகளை நாம் காலமாக வளர்ந்து வருகிற பொழுது அந்த குழந்தைகள் ஏதாவது உடல் நோயின் வழியாக நாமே கொண்டு குவித்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக வளர்ந்து வருகின்ற கை குழந்தைகள் கையிலே அலைபேசி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அந்த அலைபேசியின் வழியாக எத்தனை அலைக்கதிர்கள் அந்த குழந்தைகளை தாக்கி கொண்டிருக்கிறது என்று அறிந்தும் அறியாமலும் நாம் இந்த குழந்தைகளை அழித்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா? நவீன உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குப்பை உணவுகள் என்று சொல்லக்கூடிய இந்த உணவுகளை கொடுத்து நம்முடைய குழந்தைகளை கொன்று குவித்துக் கொண்டிருக்கின்றோமே, நாம் யார்? இன்று இந்த மாசில்லா குழந்தைகள் உங்களுக்கும் எனக்கும் இதைத்தான் இந்த கேள்விகளை எழுப்புகிறார்கள். அன்று ஏரோது எங்களை கொன்றுவிட்டான், இயேசு யார் என்று அறியாமல் நாங்கள் இறந்து விட்டோம். ஆனால் இன்றைய காலகட்டங்களிலே உங்களிடையே இருக்கின்ற குழந்தைகளை நீங்கள் எப்படி வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள்? அந்த குழந்தைகளை நீங்கள் எப்படி காப்பாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள்? அந்த குழந்தைகளை நீங்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது அறியாமையினால் உங்கள் குழந்தைகளை நீங்கள் அழித்து கொண்டிருக்கிறீர்களா? எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, மாசில்லா குழந்தைகள் மறைசாட்சியாக இயேசுவுக்கு மரித்தார்கள் என்றால், இன்றைய காலகட்டத்தில் எத்தனை குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள்? அதற்கு நீங்களும் நானும் ஒரு காரணராக இருந்தால், இது இந்த நேரத்தில் இயேசு நம் அனைவரையும் அழைக்கிறார். நம் பாவங்களுக்காக மனம் வருத்தப்பட அழைக்கிறார். நம் பாவங்களை நினைத்து மனம் வருந்தி இனியும் நம்முடைய வாழ்வில் இப்படிப்பட்ட தவறுகள் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக உறுதிமொழி எடுக்கவும் இயேசு அழைக்கிறார் இந்த மாசில்லா குழந்தைகளோடு. எனவே இனி வருகின்ற காலங்களிலே நம் குடும்பங்கள் இருக்கின்ற குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்வை நோக்கி பயணிப்போம். அந்த குழந்தைகளுக்கு எது ஆரோக்கியம் உள்ளதோ,
எது அந்த குழந்தைகளை ஆன்மீகத்திலும் ஆரோக்கியத்திலும் வளர வைக்குமோ அதை தேடி அழைத்து நம் குழந்தைகளுக்கு கொடுத்து வர இருக்கின்ற தலைமுறையை நாம் பாதுகாப்போம். அப்பொழுது இந்த மாசில்லா குழந்தைகளுடைய விழா உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக இந்த திருப்பலியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துள் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயிர்மானது அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துள் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பற்றங்குள்ளும் அடியார்களின் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றால் அறியா பருவத்தினரையும் உமக்கு ஏற்புடையவராக செய்கின்ற நீர் பக்தியுடன் பணிவப்பு கொடுக்கும் எங்களையும் தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் நம்மிடத்திலும் நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தம் இறை இயல்பில் காணக்கூடாத கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இறை இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்கு உரிய மறை நிகழ்வாகி பெருவிழாவில் தோன்றினார். காலத்துக்கு உட்பட்டு வாழத் தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெற செய்யவும் படைப்புகள் அனைத்தும் புதுப்பிக்கவும் அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்துச் செல்லவும் திருவுளமானார். ஆகவே நாங்கள் வானகத்தூதர் அனைவரோடும் சேர்ந்து உண்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த ஒரு அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் இரவு விருதை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிடம் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் நாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்திருடும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் அனைவருடன் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்திருடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியை ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார், இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற மாசில்லா குழந்தைகள் மற்றும் இவ்வுலகில் முகமுதவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் இவன் நாடுகிறோம். உமது இரக்கத்திலிருந்து எங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றியும் அளித்துள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்று பிறப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே
என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். கடவுளுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் உரிய முதற்கனியாக மனித குலத்திலிருந்து விடை கொடுத்து மீட்கப்பட்டவர்கள் ஆட்டுக்குட்டி சென்ற இடமெங்கும் அதை பின்தொடர்ந்தார்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாசில்லா குழந்தைகள் உமது திருமகனை வாய்மொழியினால் அறிக்கையிடும் முன்னரே அவரது பிறப்பை முன்னிட்டு விண்ணகருளால் முடிசூட்ட பெற்றுள்ளார்கள். அவர்களின் விழாவின் பொழுது உமது திருவிருந்தில் பங்கு பெற உமது நம்பிக்கையாளர்களாகி எங்களுக்கு மீட்பை நிறைவாய் அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பிரியமான சகோதர சகோதரிகளை, இல்லத்திலிருந்து இந்த அலைவரிசையின் வழியாக திருப்பலியை கண்டு கொண்டிருக்கிற உங்கள் குழந்தை அனைவருக்காகவும் இந்த நேரத்திலே சிறப்பாக ஜெபிப்போம். கண்களை மூடி நம் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். அன்பை உருவான எங்கள் வானக தந்தையை இறைவா, இந்த நேரத்தில் எங்கள் குடும்பங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளையும் கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றேன் தகப்பனே. இந்த குழந்தைகளை நிறைவாக ஆசிர்வதி. இன்று மாசில்லா குழந்தைகளுடைய நினைவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கல்வியின் அறிவையும் தெய்வீக பயத்தையும் ஞானத்தையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அவர்களுக்கு ஊற்றி வளர்த்தருளுமாறு கென்று வந்தாடுகிறோம். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் உங்களுடைய அன்பின் பரிசாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் தகப்பனே. குறிப்பாக இந்த பிள்ளைகளுக்கு எந்த விதமான தீய சக்திகளும் சாத்தானின் மாயவைகளை ஆட்கொள்ளாமல் உமது அன்பின் பாதுகாப்பு நிழலில் அந்த குழந்தைகளை வைத்து வழி நடத்துமாறு கென்று கொண்டாடுகிறோம். வளர்ந்து வருகின்ற பொழுது குழந்தைகளை எந்த தீய சக்திகள் ஆட்கொள்ளாமல் உம்முடைய வானக தூதர், காவல் தூதர்கள் இந்த குழந்தைகளுக்கு முன்னும் பின்னுமாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்பதை பார்த்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. வளர்ந்து வருகிற இந்த அறிவியல் உலகத்தில் எந்த விதமான அறிவியல் மோகங்களும் புது புது கண்டுபிடிப்புகளும் இந்த குழந்தைகளை எந்த விதமான தீய சக்திகளுக்குள் ஆளாக்காமல், இந்த கண்டுபிடிப்புகளுக்குள்ளே இந்த குழந்தைகள் சிக்கிக் கொள்ளாமல் இவர்களை உமது அன்பின் பாதுகாப்பு வளையத்தில் வைத்து வழிநடத்துமாறு என்று கொண்டாடுகிறோம். இந்த குழந்தைகளின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இந்த குழந்தைகள் மீது உடைய திரு ரத்தத்தை முழுவதுமாக தெளித்து இந்த குழந்தைகள் வளர்ந்து வருகிற பொழுது என்றும் உமது பாதுகாப்பிலே வைத்து வழிநடத்துமாறு என்று கொண்டாடுகிறோம். எந்த அளவிற்கு அன்னை மரியாளுடைய வழிநடத்துதலிலும் பாதுகாப்பிலும் வளர்ந்து வந்தீரும், அதே போல இந்த குழந்தைகள் வளர்ந்து வருகிற பொழுது 12 வயது எருசலேம் தேவாலயத்தில் மூப்பர்கள் முன்னிலும் ஞானிகள் முன்னிலையும் அமர்ந்து கொண்டு அவர்கள் கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஞானம் நிறைந்த பதிலை கொடுத்து அவர்கள் ஆச்சரியத்தில் அவர்களை திளைத்தது போல எங்கள் குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கும் அதே ஞானத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்றும், இந்த குழந்தைகளை பாதுகாத்து நீர் காப்பாற்ற வேண்டும் என்றும், எங்கள் குடும்பங்கள் எந்த விதமான பிளவுகளும் ஏற்படாமல் இந்த குழந்தைகள் வழியாக ஆசீர்வாதத்தை பெற்று மகிழக்கூடிய அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.